இங்கதான் இருக்கியா? மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும்னு இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப என்னடா பிளான் வச்சிருக்க? ஏமா அவரை காரை விட்டு இடிச்சதும் இல்லாம உன் இஷ்டத்துக்கு திட்டுற? இவனை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. இவன் ஒரு திருடன். இங்க வந்து ஏதோ நல்லவன் மாதிரி நோட்டம் பார்த்து உங்ககிட்ட எல்லாம் திருட வந்திருக்கான். இவனுக்காக என்ன திட்ட வந்துட்டீங்க? என்னது திருடனா? இருந்தாலும் இருக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நம்ம போலாம். போ போ. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. நான் முன்னாடி வேணா ரவுடியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம எதுக்கு என் லைன்ல கிராஸ் பண்றீங்க? யாரு நீ திருந்தி வாழ்றியா? உங்களை மாதிரி திருடனா என்னைக்குடா திருந்திருக்கீங்க? மேடம், நாங்க திருடன் தான். நாங்களாவது 5க்கும் 10க்கும் திருடுறோம். ஆனா நீங்க ஒரு வீட்டில் பொய் சொல்லி மருமகன்ற பேர்ல எல்லாத்தையும் சுருட்ட நினைக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன பேரு? ஏய், என்ன மேடம், உண்மையை சொன்னா கோவம் வருதா? உங்க சீக்கிரட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு அடங்கி தான் போகணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி கத்துறது எகிர்றது இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. அதே மீறி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நீங்க அங்க மாமியார் மருமகளா இருக்க மாட்டீங்க. வேற மாமியார் வீட்டில் கைதியா தான் இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. என்னவானு அவன் உன்னை அப்படி மிரட்டுறான், நீ பாத்துக்கின்னு கம்முன்னு வந்துட்ட. அவனை எவ்வளோ நாள் போனா போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனா இனிமே சும்மா விடக்கூடாது. தப்பிச்சிட்டான். அண்ணா, என்னண்ணா நீங்க பின்னாடி வண்டி வரது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்கும்? இல்லம்மா, நான் சரியா கவனிக்கல. என்னவான் இது? அவனை போய் அண்ணன்னு சொல்லி பேசினுகிறா. அவளுக்கு முத்திடுச்சுமா, அதான் இப்படி பண்றா. நீ விடு, இன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். ஆனா சீக்கிரமா அவன் கதையை முடிக்கிறேன். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி திருந்திட்டீங்கன்னு பார்க்கும்போதே தெரியுதுண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, டைம் ஆச்சுண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ம்.